யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். வேலூர் பார்வையற்றோர் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் 10/5/2025 முதல் 12/5/2025 வரை வேலூர் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் CS அரங்கத்தில் நடைபெற்ற பார்வையற்றோருக்கான நவீன தொழில்நுட்ப கருவிகளின் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்தில் ஒரு தன்னார்வ சமூக ஆர்வலராகவும் மேற்குறிப்பிட்ட சங்கத்தின் கௌரவ ஆலோசகராகவும் கலந்து கொண்டேன். இந்த அனுபவம் இது நாள் வரை அறியாத பல விஷயங்களை எனக்கு உணர்த்தியது. குறிப்பாக பார்வையற்றோரின் தன்னம்பிக்கை. கல்லூரியில் படித்து பட்டம் வாங்குவதற்குள்ளாகவே பல கவன சிதறல்களுக்கு ஆளாகி கல்வியறியையும் அதனால் பெறப்போகும் வேலை வாய்ப்புகளையும் இழந்து நிற்கும் இளைஞர்களை நாம் கண்கூடாக காண நேர்கிறது. பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகள் தங்கள் குறைபாடுகளை புறந்தள்ளி வாழ்வில் தம் சுய முயற்சியால் முன்னேறி சாதனை படைக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு தங்கள் செயல்களை ஆற்றுகிறார்கள். இந்த மனநிலை மற்றவர்களால் போற்றப்பட வேண்டிய மற்றும் பின்பற்றப்பட வேண்டிய ஒன்றாகும். வேலூர் பார்வையற்றோர் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் அந்த பள்ளியிலேயே பயின்று பிறகு அரசு பணியில் ஆசிரியர்களாகவும் பேராசிரியர்களாகவும் பணிபுரிந்தவர்கள் 2014ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனம் இன்று பல சாதனைகளை கடந்து மேலும் பல சாதனைகளை படைக்க தயாராகி கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது. மிகவும் குறுகிய காலத்தில் தம்முடைய ஆசிரியர் பணியையும் கவனித்து கொண்டு தமது இல்ல பொறுப்புகளையும் செவனே செய்து கொண்டு இப்படி பல பணிகள் மற்றும் பொறுப்புகளுக்கு இடையிலும் ஒரே வாரத்தில் 2 நிகழ்ச்சிகளை திறம்பட செய்து முடித்த விதத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சங்கரையாவை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. சங்கத்தினர் குழுவும் பாராட்டுதலுக்குரியவர்கள். எதற்கெடுத்தாலும் நேரம் போதவில்லை என புலம்புபவர்களுக்கு இவர்களின் தன்னம்பிக்கையும் பிறரையும் வாழ வைக்க தன்னாலான முயற்சிகளை முழு சிரத்தையுடனும் உள்ளன்புடனும் மேற்கொள்ளும் உயரிய மனப்பாங்கு அவர்களின் அனைவரின் உள்ளத்திலும் பெருமையானால் நாடு வளம் பெறும். அறம், பொருள், இன்பம், வீடு பெறு என்று உயரிய கோட்பாடுகளை வகுத்து அதன்படி நமது முன்னோர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களது வாழ்வானது இயற்கையோடு இயைந்த எளிய வாழ்க்கையாக இருந்தது. காலப்போக்கில் ஏற்பட்ட பல மாறுதல்களால் எந்திரங்களின் மீதுள்ள சார்பு அதிகரித்து அகவியல் ரீதியான சுயசார்பிலிருந்து வெகு தூரம் வந்துவிட்டபடியால் மனித வாழ்க்கை அறம் என்னும் கோட்பாட்டை மறந்து அல்லது துறந்து பொருள் தேடும் வேட்கையிலேயே கழிந்து விடுகிறது. ஆன்மீகத்தில் இக்கோலத்திற்கே வழிகாட்டியாக விளங்குகின்ற பாரத தேசமும் நம் தமிழ்நாடும் போற்றி பாதுகாத்த வாழ்வியல் நெறியை நாம் திருமூலரின் திருமந்திர உபதேசங்களிலும் வள்ளுவ பெருந்தகையின் குரல்களிலும் வள்ளல் பெருமானாரின் அருள் உரைகளிலும் மகாகவி பாரதியாரின் கவிதைகளிலும் காண விழுதல் நலம் பயக்கும் வாழ்வை செம்மைப்படுத்துவதாக அமையும். திருமூலரின் திருமந்திர உபதேசம் மிகவும் எளிய முறையில் அறம் வளர்க்கும் விதத்தை நமக்கு அருளியுள்ளது. அவர் உபதேசமாவது யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இந்த உபதேசத்தின் வாயிலாக நாம் அறிவது இறைவா வழிபாட்டில் எளிமை, வாயிலா ஜீவன்களிற்கு அன்பும் கருணையும் இயந்த உயரிய பண்பு, பசித்தவர்களுக்கு உணவளிக்கும் உன்னத மனோபாவம், இவை எதுவும் இயலாத பட்சத்தில் பிறரிடம் கனிவான வார்த்தைகள் பேசுதல், இதைவிட உயர்ந்த மனித வாழ்வியல் நெறியை நாம் வேறெங்கிலும் காண முடியாது. சங்கத்தின் செயல்பாடுகளை பற்றி கூறுகையில் ஒரு வார காலத்திற்குள்ளாக கடந்த 7/5/2025 முதல் 12/5/2025 வரையிலான காலகட்டத்திற்குள் நடைபெற்ற நிகழ்வுகளை இங்கு பதிய விரும்புகிறேன். 7/5/2025 அன்று பார்வையற்ற மற்றும் பார்வை குறைபாடுள்ளவர்கள் பயன்பெறும் வகையில் திருமிகு வேலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகளின் அலுவலர் வழிமொழிகளின் பேரில் சீர்மிகு வேலூர் மாவட்ட ஆட்சியரின் ஆணைக்கிணங்க வேலூர் அரசு பெண்ட்லண்ட் மருத்துவமனை சார்ந்த கண் மருத்துவர் திருமதி சுஜிதா அவர்களும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தை சேர்ந்த திரு பார்த்தசாரதி அவர்களும்
வேலூர் பார்வையற்றோர் பள்ளியில் முகாமிட்டு 100க்கும் மேலான பார்வையற்றோர்களுக்கு ஒரே இடத்தில் கண் பரிசீலனை செய்து தகுந்த சான்றிதழ் பெறும் வண்ணம் சங்கர் ஏற்பாடு செய்திருந்தார். மேற்கு குறிப்பிட்ட சான்றிதழை சமர்ப்பிப்பதன் வாயிலாக பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அரசு பேருந்துகளிலும் ரயில்களிலும் இலவசமாக பயணம் செய்ய முடியும். முகாம் முடிந்த 2 நாட்களுக்கு பிறகு மற்றொரு முக்கிய நிகழ்வான வேலூர் நிகழ்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை செம்மையாக நடத்திய பாங்கை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். வாழ்த்துகள் சங்கரையா. இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் 2 நிகழ்ச்சிகளுக்காகவும் ஒரே நேரத்தில் முயற்சிகள் மேற்கொண்டிருந்தார். இத்தருணத்தில் சங்கத்தின் செயல்பாடுகளில் உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இத்தனை பணிகளுக்கிடையில் திரு சங்கர் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்தும் குரூப் 4 தேர்வுக்காக பார்வையற்றவர்களுக்காக பயிற்சியும் அளித்து வருகிறார் என்பது கூடுதல் தகவல். ஆதலின் திருமூலரின் திருமந்திர உபதேசத்தை நம் வாழ்வியல் நெறியாக ஏற்று நமக்காக மட்டும் இல்லாமல் பிறர்க்காகவும் வாழும் உன்னத வாழ்வை கடைபிடிப்போமாக. அன்பே சிவம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.